ரொம்பவே லேசியா இருக்கு. இல்ல டக்குன்னு வந்து சமைச்சு முடிக்கணும் அப்டின்னா, இந்த லஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாகூர் ஸ்டைல் கட்டுச்சோறு எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 4, 5 வரமிளகாவ குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பில, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், 3/4 கப் அளவுக்கு புளி தண்ணி, 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். 1/2 அன் ஹவர் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான லஞ்ச் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது